படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணி ஹீரோ கூட ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பர்த்டே, பட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விஷ் பண்ணவே இல்லை. அதனால ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. ஹீரோக்குமே இது தெரியுது. ஆனா எப்பவும் நார்மலா கொஞ்சம் மாதிரி அவளை கொஞ்சிட்டு இன்னைக்கு நைட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அண்ட் குழந்தை இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனதும் தான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோ இவளுக்காக பயங்கரமான சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிருது. அன்னைக்கு நைட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கப்பதான் பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்குது. இவங்க ஹோட்டல் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற வழியில தான் போலீஸ்க்கும் டெரரிஸ்டுக்கும் பயங்கரமான சண்டையில துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் பயத்துல அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லவே அங்கிருந்த போலீஸ் சுட்ட ஒரு குண்டு ஹீரோவோட தலையிலே பட்டு அங்கேயே 2 பேரும் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறப்பதான் தெரியுது ஹீரோ இறந்துட்டான்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வாழ்க்கையே இல்லைன்னு அப்செட் ஆகி அந்த குழந்தைய கூட பார்த்துக்கிறத விட்டுறா. அந்த குழந்தையுமே எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி அழுகிறப்ப தான் இவளுக்குமே ரியலைஸ் ஆகுது இனி இந்த குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும்னு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் வீட்டு வாடகை கொடுக்கறதுனால அங்கே ஹவுஸ் ஓனர் வந்து பயங்கரமாக கத்துறாரு. அப்போ அந்த நேரத்தில் அவளோட ஃப்ரெண்டு தான் வந்து இவளை வந்து காப்பாற்றிருப்பாங்க. ஹீரோயினுமே இப்படியே இருந்தால் தன்னோட பொண்ணை கூட பார்த்துக்க முடியாதுன்னு அவங்க அப்பா கிட்ட கிளம்பி போனால் எனக்கு பொண்ணே இல்லை எப்போ இறந்து போயிட்டாங்கன்னு அவங்கள வெளியே துரத்திடுறாங்க. வர்றவங்க போகிறவங்க எல்லாம் ஹீரோயின் ரொம்ப மோசமா பாக்குறாங்க. இதோட செகண்ட் பார்ட் வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.